Samsung இப்போ ரீசெண்டாக அவங்களோட Galaxy Note 20, Note 20 Ultra அப்படின்னு ரெண்டு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த Galaxy Note 20 Ultraவை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஹே guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம அந்த அன்பாக்சிங் வீடியோவுக்கு போகலாம். ஸோ இதுதான் Galaxy Note 20 Ultraவோட பாக்ஸ். சீலை கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணலாம். உள்ள முதல்ல Galaxy Note 20 Ultra ஃபோன் இருக்கு. இதோட பிளாஸ்டிக்கை பேக்லேருந்து ரிமூவ் பண்ணுவோம். இது மிஸ்டிக் பிரான்ஸ் வேரியண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மேட் கிளாஸ் ஃபினிஷ் பேக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் எனக்கு ஓப்போவோட Find X2 Pro மாதிரி தெரியுது. அந்த செராமிக் பேக், அதோட ரிட்ஜஸ், அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர். ஆனால் எக்ஸாக்டாக அது கிடையாது. ஏன்னா இது ஆக்சுவலாக மேட் கிளாஸ் ஃபினிஷ் iPhone 11 Pro Max மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனிவே இதுதான் S Pen. சாம்சங்கோட நோட் சீரீஸில் உள்ள மெயின் செல்லிங் பாயிண்ட் இதுதான். இப்போ கிட்டத்தட்ட எல்லா ஃபோன்ஸ்லையுமே ஒரே ஸ்பெக்ஸ் நம்ம பார்க்குறோம். ஒரே மாதிரி AMOLED பேனல்ஸ், ஒரே மாதிரி சிப்ஸ் எல்லாமே பார்க்குறோம். இருக்கிறதுலேயே ஒரு வித்தியாசமான டெக்னாலஜி ஃபோன்ஸில், ஃப்ளாக்ஷிப்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த S Pen தான். ஸோ இது ஒரு மேஜர் விஷயம் இந்த ஃபோனில். எனிவே வேறு என்ன பாக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவில் ஒன்றுமே இல்லை. ஜென்ரலாக இந்த இடத்துல தான் வந்து சாம்சங் S Penக்கு ரீப்ளேஸ்மெண்ட் டிப்ஸ் கொடுப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு டூலும் கொடுப்பாங்க. இங்கே அதையும் கட் பண்ண மாதிரி தெரியுது. அதுக்கு அடுத்து ஒரு சார்ஜர். இது 25 வாட் சார்ஜர், USB Type-C to Type-C கேபிள். ஏன்னா அந்த சார்ஜரில் Type-C தான் ப்ளக்இன் பண்ண முடியும். ஃபைனலாக AKG இயர்ஃபோன்ஸ். ஆக்சுவலாக இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். டாப்பில் சிம் எஜெக்டர் டூல், அப்புறம் ஒரு சில புக்லெட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த Note 20 Ultraவை பற்றி கொஞ்சம் க்ளோஸாக பார்ப்போம். இந்த மேட் கிளாஸ் ஃபினிஷ் இருக்கிறதுனால கிரிப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இது வரைக்கும் உள்ள ரீசெண்டாக வந்து நோட் ஃபோன்ஸ் எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணல, கடைசி ஒரு 4-5 வருஷத்தில் வந்து நோட் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணல, இதில் தான் கிரிப் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். சைஸ் Note 10 Plusலேருந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 6.9 inch டிஸ்பிளே 6.8க்கு பதிலாக. ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா இது S20 Ultraவில் உள்ள அதே சைஸ் டிஸ்பிளே தான். ஆனால் ஆஸ்பெக்ட் ரேஷியோ லைட்டாக மாற்றிருக்காங்க. S20 Ultraவில் 20:9, இதில் 19.3:9. ஸோ அதனால ஒரே சைஸ் டிஸ்பிளேவாக இருந்தாலும் ஆன் பேப்பர் இது இன்னும் கொஞ்சம் வைடாக இருக்குது ஃபோன். பட் ஓவரால் இன்ஹேண்ட் அந்த ஃபீல் வந்து நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. சைடில் மெட்டல் இருக்கிறதும் ஒரு அட்வான்டேஜ். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன்னும் டிஸ்பிளே கடியில் தான் இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த பேனல் வந்து இதை வந்து Gorilla Glass Victusஸால் கவர் பண்ணியிருக்காங்க. Gorilla Glass Victusங்கிறது லேட்டஸ்ட் Gorilla Glass 6ஓட இன்னும் ப்ரொடெக்ஷனுக்கு இது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்பிளே டெக்னாலஜி இன்னும் AMOLED தான். இது நம்ம S20 Ultraவில் பார்த்த அதே டெக்னாலஜி, அதே டைனாமிக் AMOLED 2x ஸ்க்ரீன். ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz வரைக்கும் போகும். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் இந்த 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டை இன்னமும் நம்மளால் Quad HD ரெசல்யூஷனில் யூஸ் பண்ண முடியாது. ஃபுல் HDயில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு OnePlus 8 Pro மாதிரி ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் Quad HD 120 Hz ரெண்டுத்தையும் ஒரே டயத்தில் யூஸ் பண்ண முடியும். அது இன்னமும் சாம்சங்கில் பண்ண முடியாது. பட் ஸ்டில் இந்த இன்னைக்கு தேதிக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கிற டிஸ்பிளேலேயே இது ஒரு பெஸ்ட் டிஸ்பிளேன்னு சொல்லலாம். இதில் HDR10+ சர்டிஃபிகேஷன் இருக்குது. ரொம்ப ஒரு விவிடான, லைவ்லியான, பிரைட்டான பேனல். மேலே உள்ள பஞ்ச் ஹோலும் இப்போ இன்னும் சின்னதாக்கியிருக்காங்க. சைட்ஸ் கர்வ் ஆகிறதுனால இங்கே இந்த ப்ரீமியம் ஃபீல் இன்னும் அதிகமாக இருக்குது. சைட்ஸ் பற்றி பேசல, கீழே உள்ள S Penோட சைடு இப்போ மாற்றிருக்காங்க. இப்போ லெஃப்டில் இருக்க S Pen இது வரைக்கும் எல்லா நோட்ஸ்லையுமே S Pen ரைட்டில் தான் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பழகணும். இப்போ ரீசெண்டாக ஒரு சில ஜென்ரேஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா OnePlus கூட அவங்களோட அலர்ட் ஸ்லைடரை சைட் மாற்றினாங்க. முதல்ல ஃபோன் கைக்கு வரையில கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. பட் போக போக பழகிருச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் S Pen போக போக பழகும்னு எதிர்பார்க்குறேன். மற்றபடி வேறு என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், வால்யூம் கீஸ் ரைட்டில், டாப்பில் வந்து ஹைப்ரிட் ட்ரே, அதுக்கப்புறம் செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன். லெஃப்டில் எதுவும் கிடையாது. பாட்டமில் ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த S Pen, அது கூட ஸ்பீக்கர், USB Type-C போர்ட், அப்புறம் பிரைமரி மைக்ரோஃபோன். பின்னாடி ஏற்கனவே பார்த்த அதே Gorilla Glass Victus தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. கேமரா செட்டப் S20 Ultraக்கு கொஞ்சம் சிமிலராக இருக்குது. லைட்டாக ட்வீக் பண்ணியிருக்காங்க. இங்கே உள்ள பிரைமரி சென்சர் இன்னும் 108 மெகாபிக்சல்ஸ் தான். இதுக்கு லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிறது நல்லா நோட்டிசபிளாக இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதில் f1.8 லென்ஸ் இருக்கிறதுனால அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்ட், பேக்ரவுண்ட் பிளரிங் நல்லா ஷாலோவாக, நல்லா அதிகமாக இருக்குது. இந்த லென்ஸில் ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷன் இன்னமும் இருக்குது. இப்போது ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷன் இருக்கிறதுனால லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். டெடிகேட்டட் நைட் மோடும் சாம்சங் கொடுத்துருக்காங்க. அடுத்த சென்சர் ஒரு 12 மெகாபிக்சல் சென்சர். இது f2.2 அல்ட்ரா வைட் லென்ஸோடு வருது. கலர்ஸ் நல்லா ரிச்சாக இருக்குது. டீட்டெயில்ஸும் நல்லாவே இருக்குது. 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ. இங்கே
சாம்சங்கோட கேமரா ஜென்ரலாக ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் ஃப்ளாக்ஷிப் கேமராஸ் சொல்லவே வேணாம், தாறுமாறாக இருக்கும். நோட் 20 அல்ட்ராலையும் அதே மாதிரி தான் இருக்குது. அட்லீஸ்ட் இனிஷியலாக பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. ஃபைனலாக மூணாவது இதுவும் ஒரு 12 மெகா பிக்சல் சென்சர் தான். ஆனால் இந்த தடவை அதை வந்து f3.0 டெலிஃபோட்டோ லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. அதனால 5x ஆப்டிக்கல் ஜூமும் 50x டிஜிட்டல் ஜூமும் கிடைக்குது. இந்த லென்ஸ்லேயும் ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷன் இருக்குது. வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 8K வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரா வச்சே 4K 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரா இப்போ திருப்பியும் நோட் 10 ப்ளஸில் பார்த்த மாதிரி 10 மெகா பிக்சல்ஸ். ஓகே, ஆப்டிக்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இப்போ அடுத்த இன்டர்னல்ஸ் பற்றி பார்ப்போம். நோட் 20 அல்ட்ராவில் சாம்சங்கோட Exynos 990 சிப் தான் இந்தியாவில் யூஸ் பண்ணுறாங்க. 12 GB RAM, 256 GB UFS 3.1 ஸ்டோரேஜ். இந்தியாவில் இப்போதைக்கு இந்த ஒரு வேரியன்ட் தான் விற்கிறாங்க. கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது போக மிஸ்டிக் பிளாக்னு ஒரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. பேட்டரி கெப்பாசிட்டி 4500 mAh, 0 to 50 30 நிமிஷத்துக்கு கம்மியாக சார்ஜ் பண்ண முடியும்னு சாம்சங் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த Exynos 990 சிப் வந்து ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ளஸ் அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சிப் கிடையாது. இப்போ யூஎஸில் உள்ள நோட் 20 அல்ட்ராவில் 865 ப்ளஸ் சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லாக இல்லாட்டியும் One UI 2.5 சேரையில் இந்த நோட் 20 அல்ட்ரா நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஸ்னாப்பியாக இருக்குது, எல்லாமே ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆச்சு. சில நல்ல ஃபீச்சர்ஸ் இப்போ வயர்லெஸ் டெக்ஸ், சாம்சங் பே இது எல்லாமே இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோனோட மெயின் அட்ராக்ஷன், மெயின் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த S Pen தான். யாராக இருந்தாலும் நோட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக S Pen பிடிச்சிருக்கவங்க தான் வாங்குவாங்க. ஏன்னா இதில் உள்ள மெயின் அட்வான்டேஜே இதுதான். நம்ம ஜென்ரலாக S Penல எதிர்பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸும் இங்கே இருக்குது. ஸ்க்ரீன் ஆஃப் மெமோ, ஏர் கமாண்ட், ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஏர் ஆக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவே பண்ணியிருக்காங்க. முன்னாடி மாதிரியே இப்போவும் S Pen ரிமோட்டாக யூஸ் பண்ண முடியும். பட் இன்னும் தள்ளியிலேருந்து யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஃபோனை செட் பண்ணிவிட்டு ஒரு ரொம்ப வைடான குரூப் பிக்சர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட S Pen நீங்கள் ட்ரிகராக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஸோ எனிவே, இந்த ஃபோனை நான் என்னோட ப்ரைமரி ஃபோனாக அடுத்த ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு 18ஆம் தேதி இல்லை 19ஆம் தேதி ஃபுல் ரிவ்யூ வீடியோ கண்டிப்பாக இதை பற்றி போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ உலகம் ஃபுல்லாக இந்த ஃபோனை பற்றி வீடியோஸ் போட்டுட்டாங்க. ஏற்கனவே நிறைய கம்பேரிசன் வீடியோலாம் வந்துருச்சு யூஎஸ்லேருந்து யூகேலேருந்துலாம். பட் சாம்சங் இந்தியா இன்னமும் இந்த ஃபோன் எம்பார்கோவில் இருக்குது. 18ஆம் தேதி வரைக்கும் இதை ரிவ்யூ பண்ண முடியாது, கம்பேரிசன்ஸ் எதுவும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால 18ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ நான் பண்ண முடியும். ஸோ யாராவது கம்பேரிசன் வீடியோஸ் இல்லை டீட்டெயில் ரிவ்யூ இல்லை ஒரு கேமரா ரிவ்யூ அதுக்காவது வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 18ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்ன வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? மேபி ஒரு OnePlus 8 Proவோட கம்பேரிசன், இல்லை iPhone 11 Pro Maxோட ஒரு கம்பேரிசன், ஸ்பீட் டெஸ்ட் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்குற வீடியோவை கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த நோட் 20 அல்ட்ரா ஒரு செம்ம ஃபோன் மாதிரி தான் தெரியுது. ஆனால் 1,05,000 வர்த்தான அந்த அளவுக்கு ஒரு செம்ம ஃபோன் மாதிரி தெரியுதா? உங்களோட தாட் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 1,05,000 இது வர்த்தா, இல்லை ஏதாவது சாம்சங் இங்கே வித்தியாசமாக பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? மேபி QHD 120Hz ரெண்டும் ஒரே நேரத்தில் ரன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கணுமா? இல்லை 865 ப்ளஸ் வெர்ஷன் இந்தியாவில் விற்றுருந்தா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ப்ரைஸிங் என்ன தான் பண்ணியிருந்தாலும் ரேட் ரொம்ப அதிகம், கொஞ்சம் கண்டிப்பாக கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறது உங்கள் கருத்தா? என்ன நினைக்கிறீங்களோ அதையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.